இன்று நான் உங்களோடு கூட பேசப்போகிற கடைசி சிறு நரியை குறித்து நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 5வது சிறிய நரி நம்பிக்கை இழத்தல். ஓகே, நம்பிக்கை இழத்தல், லூசிங் ஹோப். ஒரு மனிதன் நம்பிக்கையை இழந்தால் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய்விடுகிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை இல்லை என்றால் அது ஒன்றுமே செய்யாது. அதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாக, விசுவாசத்துக்கு முன்பதாக நம்பிக்கையை உடையவர்களாய் இருக்க வேண்டும். விளங்கிட்டா? விசுவாசம் என்பது ஒரு படகு. இப்படியா நான் சொல்ல, உதாரணத்துக்கு விசுவாசம் என்பது ஒரு படகு. ஆனால் இந்த படகு எங்கே போக வேண்டும் என்கிற நோக்கம் தான், the goal, குறிக்கோள் தான் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மனிதன் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டே போகலாம். விசுவாசம் விசுவாசம் என்று பேசுவான், ஆனால் அந்த விசுவாசத்திலே கிரியை இல்லாததாய் காணப்படும். ஆகவே ஒரு மனிதனுடைய விசுவாசம் கிரியையில் காணப்பட வேண்டுமேயானால், ஒரு மனிதனுடைய விசுவாசம் தாக்கங்களை உண்டு பண்ண வேண்டுமேயானால், ஒரு மனிதனுடைய விசுவாசம் பெரிதான மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டுமேயானால், அந்த விசுவாசம் நம்பிக்கையை நோக்கி அது ஓட வேண்டியதாக இருக்கிறது. நம்பிக்கை என்ன? என்னுடைய உள்ளத்திலே உருவாகிற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை, விளங்கிட்டா? இல்லை என்றால் ஒரு தேவை. அந்த தேவை இல்லையாட்டினால், அந்த வாஞ்சை இல்லை என்றால், அந்த டிசைர் எங்களுக்குள்ளே அது பெருக்கெடுக்க பெருக்கெடுக்க எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஆம், என் தேவன் என் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என்னாலே முடியாது, வைத்தியர்களாலே முடியாது, மனுஷர்களாலே முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் வேதத்திலே சொல்லிவிட்டாரே, நான் உன்னை குணமாக்குவேன் என்று. அவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறாரே, உன் தேவைகளை எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் என்று. அவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறாரே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. அவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறாரே, நான் உனக்கு முன்பதாய் செல்லுவேன் என்று. அப்ப என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற வாஞ்சை, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவையை நான் வேதத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்து அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பாரா என்று நான் அறிந்து கொண்டதுக்கு பிறகு எனக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகிறது, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இந்த வாஞ்சை, இந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று வேதத்தில் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே என் தேவன் அந்த தேவையை சந்திக்க வல்லவர் என்று நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன். என்னுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை நான் காத்து வாழுகிற போது அது நடக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விசுவாசமாய் மாறிவிடுகிறது. See, the hope changes into faith. Hope is a goal setter. நம்பிக்கை ஒரு குறிக்கோளை நமக்கு முன்பதாய் நிலைநிறுத்துகிற ஒரு காரியம். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகும் போது அந்த நம்பிக்கை விசுவாசமாக உருமாறுகிறது. ரோமர் 4:18 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவர் சாராளுடைய கற்பம் செத்து போய் இருந்தது. அந்த வேளையிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, இப்ப கேளுங்க கவனமாய் வாசிங்க, தகப்பனாவதை நம்புகிறதற்கு என்னவாம்? ஏதுவில்லாமல் இருந்தும்.
நம்ப முடியாது, ஒரு கோல் செட் பண்ண முடியாது. ஏனென்றால் இயற்கையின் ரீதியிலே அவருடைய மனைவியினுடைய கற்பத்திலே ஒரு குழந்தை உண்டாக முடியாது. அது முடியாத ஒரு காரியம், அது ஆக முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை என்ன செய்தானாம்? சொல்லுங்க, அதை என்ன செய்தான்? எல்லாரும் சொல்லுங்க. எண்ணத்தோட சொல்லுங்க, எண்ணத்தோட நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே, அங்கே அதை விசுவாசித்தான் என்று சொல்லவில்லை, நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். ஏனென்றால் நம்பிக்கை இல்லை என்றால் விசுவாசத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. விளங்கிட்டா? 1 கொரிந்தியர் 9:10 என்ன சொல்கிறது? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போராடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போராடிக்க வேண்டும். இதுதான் நம்பிக்கை, இதுதான் வாழ்க்கை. ஒருவன் ஒரு வறண்ட நிலத்துக்குள்ளே போகிறான். உங்களுக்கு தெரியும், வயல் நிலங்களை நீங்க பாத்தீங்கண்டா தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வறண்டு போய் இருக்கும். ஆனால் அந்த வயல் நில சொந்தக்காரனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன? சரியான மாதங்களிலே மழை பெய்யும். இதுவரைக்கும் அவன் மழையை காணவில்லை. அவன் அவனுடைய பணத்தை எல்லாம் அதுக்காக ஊற்றுகிறான். அந்த வயல் நிலத்தை அவன் உழுகிறான். அது மிகவும் கடினமாய் இருக்கிறது. அதற்குரிய வேலைப்பாடுகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். மழை வருகிறதுக்கு முன்னே அவன் விதைகளையும் விதைக்கிறான். யோசிச்சு பாருங்க, எதனாலே அதை செய்கிறான்? நம்பிக்கையோடு அதை செய்கிறான். மழை எப்படியாகிலும் வரும். 3 மாதங்கள் கண் விழித்து பண்டிகள், மாடுகள், ஆடுகள் அந்த வயலுக்குள்ளே பூராதபடி இரவும் பகலும் அந்த இடத்திலே ஒரு வாடி அடித்து இருக்கிறார்கள். நான் முந்தின நாள் பல்லுணர்வைக்கு போகிற வேளையிலே விடிய அதிகாலையிலே போய்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பார்த்தேன், காலங்களாக வயல் செய்யாத இடங்கள் இப்பொழுது வயல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ரோட்டுக்கு பக்கத்தில். ஆச்சரியம் என்னென்றால், இதுவரைக்கும் நான் காணாத ஒரு காரியத்தை கண்டேன். ஒவ்வொரு அந்த வேலையிலே 10 அடிக்கு ஒருக்கா ஒரு விளக்கை அவர்கள் கொளுத்தி வைத்திருந்தார்கள். ஒரு லாமண்ண விளக்கு. ராத்திரி வேளையிலே யானைகள் உள்ளே உட்பிரவேசிக்காதபடி, மாடுகள் உள்ளே வராதபடி சின்ன சின்ன விளக்குகள் அதை சுத்தி வர அதை போட்டிருந்தார்கள். எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், நிச்சயமாக எனக்கு ஒரு விளைவு வரும், எனக்கு இதனால் ஒரு வருமானம் உண்டு. விளங்கிட்டா? பிரியமானவர்களே, இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் விசுவாசத்தினால் ஒருவனாலும் ஒரு வயலை விதைக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை ஏற்படுகிற நேரத்திலே அந்த தேவையை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்ததுக்கு பின்பதாய், தேவனே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவையை நீர் எனக்கு சந்திக்க வல்லவர் என்று எனக்கு நீர் வாக்களித்திருக்கிறீர். ஆகவே நீ செய்ய வல்லவர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே நீர் அதை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அதை குறித்து பின்பதாய் நான் கவலைப்படக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே நான் உறுதியாக இருந்தால் யார்தான் என்ன சொன்னாலும் உள்ளத்திலே ஒரு வைராக்கியம், தேவன் எனக்காய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நான் சொல்வீங்களா? சொல்லுங்க, என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையா சொல்லுங்க, என் தேவன் எனக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தானே வாக்கு கொடுத்து விட்டார். ஆகவே நான் என்ன செய்கிறேன்? அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நான் என்னுடைய நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது. மனுஷருக்கு பின்பதாய் நான் தெரிவது கிடையாது. பயம் என் உள்ளத்தை ஆளுகை செய்ய நான் இடம் கொடுப்பதில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல என்னுடைய தேவன் இந்த அக்கினியிலே இருந்து எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். இதான் விசுவாசம். காக்க வல்லவர், அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது. அவன் சொல்லுகிறான், என்ன, அவர் என்னை காக்க வல்லவர், ஆனால் என்னை காத்தாலும் சரி, எங்களை காக்காவிட்டாலும் சரி, அவரை வின்றி
வேற யாரையும் நாங்க சேவிக்கிறது கிடையாது. அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே விசுவாசமாக நெருப்பு கிட்ட போறாங்க. இவங்களை கொண்டு வரவங்கள மேலெல்லாம் சுடுது, இவங்களுக்கு ஒன்றுமே சுடுது இல்லை. தூக்கி எறிந்த உடனே இவர்களை எறிந்தவர்கள் அக்கினியால் சுடப்பட்டார்கள். இவங்களுடைய கையிலே கட்டி இருந்ததான கயிறு எரிந்தது. ஆனால் இவர்களுக்கு சூடு உணரப்படவில்லை. தம் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்கும் போது அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறப்படுகிறது. இப்ப நம்பிக்கை என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது, பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதுதான் விசுவாசம். அப்ப நம்பிக்கை இல்லையா விசுவாசம் செயல்படாது. நம்பிக்கை இல்லை என்றால் உன் விசுவாசத்துக்கு உயிர் இல்லாமல் போய்விடுகிறது. உன் விசுவாசத்தின் உயிர் நாடி நம்பிக்கை. ஆகவே நான் நம்பிக்கை இழப்பேனே ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் உயிர் நாடி அற்று போகிறது. அது செத்த விசுவாசமாய் மாறும். அது கிரியை இல்லாத விசுவாசமாய் மாறும். அந்த விசுவாசம் எந்த ஒரு பலனையும் எனக்கு கொண்டு வர மாட்டாது. சொல்லுகிறான், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதனால் என்ன? கண்ணால் என்ன நான் காணல, மூக்கால நான் என்ன நுகரல, வாயால நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, இன்னும் நான் தொட்டு பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது என்று உறுதியாய் நம்புகிறது. அதுதான் நம்பிக்கை. சொல்லுவோம், ஒரு உதாரணமா ஒரு விசுவாசி ஒரு மனிதனை எடுப்போம். அவன் ஒரு வியாதியஸ்தனாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார். பரலோகம் அவருக்கு நிச்சயமாய் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. இப்பொழுது அவனுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறது. இவன் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான், இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியாய் ஒரு நாள் வேதம் வாசித்துக் கொண்டு போகிற நேரத்திலே அவன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு வருகிறான். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். அப்படியானால் இயேசு சிலுவையில் எனக்காய் காயப்பட்டார். அப்படியானால் எனக்கு ரட்சிப்பை மட்டுமல்ல, எனக்கு சுகமத்தையும் கொடுத்திருக்கிறார், எனக்கு சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அஸ்மா வியாதியை நான் சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறாரே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று. ஆகவே இயேசு எனக்காய் அந்த அஸ்மாவை சுமந்தார். இப்ப இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஆஹா, என் வியாதியையும் என் தேவன் சுமந்தார் அல்லவா, ஆகவே எனக்கு சுகம் உண்டு. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வருகிறான். 7ஆம் வசனம் அவனுடைய கண்ணிலே படுகிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பாருங்க, வேதத்தை அவன் வாசித்துக் கொண்டு வருகிறான். இந்த பகுதி அவனுடைய உள்ளத்தை தொடுகிறது. என்ன? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஓஹோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன். ஆக முதலாவது பாஸ், நீங்கள் என்னிலும். இரண்டாவது, என் வார்த்தை, சொல்லுங்க, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தாள். இப்பொழுது வார்த்தை எங்களிலே நிலைத்திருந்தாள். அப்ப என்ன செய்கிறான்? ஏசாயா 53 அவன் நம்புகிறான், அதை அவன் விசுவாசிக்கிறான். ஆமென், ஆண்டவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறது, தேவனுக்குள்ளும் அவன் இருக்கிறான். இந்த ரெண்டிலே அவன் பாஸ் பண்ணிட்டான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது, சொல்லுங்க, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது, எல்லாரும் சொல்லல, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ
அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல. எதுவோ எதுவோ உன்னுடைய தேவை, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவை எதுவா இருந்தாலும் அந்த தேவையை நான் உனக்கு அவர் சந்திப்பார் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருந்தால், விளங்கிட்டா? உங்களுடைய தேவை எதுவாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று வேதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால், அதை நீங்கள் அறிந்திருந்தால், அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததை நீ அறிந்துட்டாயே, அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமே ஆனால், நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு என்னவாம்? சொல்லுங்க, என்னவாம்? கொடுக்கப்படும் அல்ல, என்னவாம்? இத கவனமா கேளுங்க, என்னவாம்? எல்லாரும் சொல்லுங்க, செய்யப்படும். சொல்லுங்க, என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்ன? திரும்ப சொல்லுங்க, என்ன? ஆண்டவர் உனக்காகவே அதை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விளங்குதா? அவர் உனக்காக போய் செய்வார். அதான் ஆண்டவர் கேட்டார் பாத்துமேக்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வையடைய வேண்டும் ஐயா, பெற்றுக்கொள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்தை அறிந்து உன்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று வேதத்தில் நீ கண்டுபிடித்த உடனே உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். இந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் கட்டாயம் சந்திப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார். எத்தனை நாளாலும் பரவாயில்லை, அதை அவர் எனக்காக செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ், உங்களோட கையில தான் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த வார்த்தையை வாசிக்கிறதுனாலதான் உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகும், நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையை நீங்க உறுதியுடன் பிடித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் அதை செய்வார். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறார்களா? உங்களுடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், நீயும் உன் வீட்டாரும் கூட ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நீங்க அதனுடைய அர்த்தம் என்னண்டா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அதோட ஒரு பேக்கேஜ் வருது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், நீ ரட்சிக்கப்பட்டபடியினால், உன் நிமித்தம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீயும் உன் வீட்டாரும் கொண்டா உன் சொந்தக்காரங்க எல்லாரும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீதிமொழிகள் 13:12 என்ன சொல்கிறது? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமா யார் தெரியுமா காத்திருப்பார்கள்? நம்பிக்கை இழந்தவர்கள். உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஆண்டவர் அதை சந்தித்திருப்பார். ஆனால் உனக்குள்ளே நம்பிக்கை இல்லாததினால் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை. உனக்குள்ள விசுவாசம் இல்லாததினால் அந்த தேவை சந்திக்கப்படுவதில்லை. நீ நெடுநாள் காத்திருந்து நீ எல்லாவற்றையும் இழந்து போனாய். அருமையான தேவ பிள்ளையே, இன்று நீ ஏன் உன்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்க கூடியவர் என்பதை நம்பக்கூடாது? ஏன் நீ விசுவாசிக்க கூடாது? உன்னுடைய தேவை என்ன? ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தாமே சொன்னார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று மனிதனை பார்த்து கேட்கிறார். என்ன செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் நீ ஏன் இன்னும் அவரை நம்பாமல் இருக்கிறாய்? ஏன் ஏன் கவலைக்கு இடம் கொடுக்கிறாய்?
நீ ஏன் பயத்துக்கு இன்னும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்னும் மனிதருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறாய்? வேதத்துக்கு திரும்புங்கள். நம்பிக்கை, நம்பிக்கை எதிர்காலத்திலே ஒரு குறிக்கோளை செட் பண்ணுகிறது தான். Hope is a goal setter. எங்களுக்கு என்று ஒரு குறிக்கோளை உருவாக்குவதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை சும்மா இருக்காது. நம்பிக்கை பேசும். விளங்கிட்டோ? Hope cannot be silent. Hope should be speaking. Hope should be saying something. நம்பிக்கை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மௌனமாய் அல்ல, சத்தமாய். விளங்கிட்டா? சத்தமா பேசணும். முதலாவது ஏன் சத்தமா பேசணும் வேண்டா? நான் கேட்கணும். நான் பேசுறத நான் கேட்கணும். எபிரேயர் 10:23 என்ன சொல்லுகிறது? It speaks this principle. எல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை என்னவாம்? யாருடைய நம்பிக்கையை? நம்முடைய நம்பிக்கை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை என்ன? உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க உங்களோட உள்ளத்தில் எதை நம்புறீங்களோ என்னவாம்? நம்முடைய நம்பிக்கையை என்னவாம்? அறிக்கை இடுகிறதிலே என்னவாம்? பாத்தீங்களா? அறிக்கை இடுறது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசமாய் பரிமாணப்பட வேண்டுமே. ஆனால் அந்த நம்பிக்கை என்னவாம்? அறிக்கை செய்யப்பட வேண்டும். அறிக்கை இடுகிறதிலே எப்படி இருக்க வேண்டுமாம்? அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நம்பிக்கை விசுவாசமா மாறி உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு நடப்பிக்கும். விளங்கிட்டா? விளங்கிட்டா? உங்களோட சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த வியாதியை எடுத்து போட வல்லவர் என்று. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேதத்தில் உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவேன் என்று சொன்ன வேத பகுதியை நீங்க பிடிச்சு அதுல உறுதியா நீங்க விசுவாசித்து அந்த வேத பகுதியை நீங்க மனப்பாடமாக்கி அதை நீங்க நம்பினது பிறகு இந்த வியாதியை ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்த வல்லவர், சுகப்படுத்துவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் உறுதியாக இருக்கிறேன். மற்றவங்க வந்தவங்க போனவங்களுக்கு சொல்றதுக்கு முதல் நான் என்ன பார்த்து சொல்றேன்? கண்ணாடிக்கு முன்னால பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆர்த்ரைட்டிஸே நீ இயேசுவின் நாமத்துல இந்த சரீரத்தை விட்டு நீ போகிறா. இந்த ஆர்த்ரைட்டிஸை 2000 வருடத்துக்கு முன்னே இயேசு சிலுவையில் சுமந்தார். ஆர்த்ரைட்டிஸ் நீ எனக்கு சொந்தமானவன் அல்ல. ஆர்த்ரைட்டிஸ் நீ எனக்குள்ள இருக்க உன்னாலே முடியாது. அல்சர் வியாதியே நீ எனக்குள்ள இருக்க முடியாது. கொலஸ்ட்ரால் வியாதியே நீ எனக்குள்ள இருக்க முடியாது. நீங்க பார்த்து சொல்ல வேண்டும். முணுமுணுத்து சரி வராது. நீ சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார் என்ன? நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடத்திலே இருந்து நீ பேர்ந்து அந்த நடுச்சமுத்திரத்திலே போ என்று சொன்னாள். எத்தனை தடவை சொன்னால்? இப்ப ஒன்று சொன்னாள். நீ சொன்னபடியே எத்தனை தடவை சொல்லு ஆகும் என்பதை நீ அறிந்து கொள். நீ சொல்லுகிறதிலே உறுதியாய் விசுவாசமாய் இருந்தால் அது அப்படி ஆகும். ஒருக்கா விசுவாசிச்சா விசுவாசிக்கிறத 3 தரம் பேசணும். வேத சத்தியம். That's the principle of the Bible. If you believe once, you speak 3 times. ஏனென்றால் நீ வாயினாலே, மற்றவனுடைய வாய் அல்ல, மேய்ப்பனுடைய வாய் அல்ல, உன்னுடைய வாயினாலே நீ நம்புகிறதை நீ அறிக்கை செய்யும் போதுதான் நீ அறிக்கை செய்கிற அந்த வார்த்தை உனக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னவாம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர்
வாக்குத்தத்தம் பண்ணினவர். இன்றைக்கு உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய தேவை என்ன? பெரிய கடனில் அகப்பட்டிருக்கிறாயா? எவ்வளவு கடன்? அந்த கடனிலே இருந்து ஆண்டவரால் உன்னை விடுதலையாக்க முடியும் என்று நினைக்கிறாயா? முடியும். ஆனால் அதுக்கு முதல் நீ ஏன் கடன் எடுத்தாய்? கடன் எடுப்பது சரியா? வேதத்தின் அடிப்படையில் பிழை. அது பேங்க்ல நீ லோன் எடுத்தாலும் அது பிழை. கடன் எடுக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் என் தேவையை சந்திக்க மாட்டீர், இல்லாட்டி எந்த அவசரத்துக்கு நீ சந்திக்க மாட்டீர், ஆகவே நான் பேங்கை நம்பி போறேன், இல்லாட்டி வட்டிக்கு கொடுக்கிறவனை நம்பி நான் போறேன். கடன் வாங்குவது கர்த்தருக்கு சித்தமானது அல்ல. அவர் சொன்னார், நீ கடன் கொடுப்பாய், ஆனா நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றார். ஆனால் ஆண்டவர் உனக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே இனி நான் கடன் எடுப்பதில்லை என்று நீ விசுவாசித்தாள், அதிலே நீ உறுதியாய் இருந்தால், ஆண்டவரிடத்தில் நீ மனம் திரும்பினால், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் இனி ஒரு நாள் ஆகிலும் நான் கடன் எடுப்பதில்லை என்று நீ சொன்னால், ஆண்டவர் நீ பட்ட கடனை திருப்பி தீர்த்து உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ், நான் யெகோவா ஈரே, உன் தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் கதை. ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். என்னத்தை கேட்கிறதுனாலே? தேவனுடைய வசனத்தினாலே. நீங்க கேட்கிறதுனாலே அது வருகிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை உறுதிப்பட வேண்டுமே ஆனால், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாற வேண்டுமே ஆனால், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு பெரிதான அற்புதத்தை கொண்டு செய்ய வேண்டுமே ஆனால், நீ என்னத்தை கேட்கிறாய் என்பதிலே நீ ஜாக்கிரதையாயிரு. நீங்க உள்ளத்துல நீங்க நம்பினா நீங்க அதை பேசணும். ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேன்? நீங்க பேசணும். அடுத்தது, அந்த நம்பிக்கை விசுவாசமா உருவெடுக்க வேண்டுமானால் நீங்க ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். See, you have to do something. First you speak and then you do something. You speak positive, not negative. விசுவாசமான வார்த்தையை பேசு. எதிர்மறையான வார்த்தைகள் ஒன்றும் வாயிலே இருந்து புறவாதிருப்பதாக. அவ்வளவுதான் கதை. யாக்கோபு 2:14 என்ன சொல்கிறது? என் சகோதரரே, ஐயா, இது விசுவாசிகளை பார்த்து யாக்கோபு எழுதுகிறார். என் சகோதரரே, உனக்கு ஒருவன் தனக்கு என்னவாம் என்று சொல்லி, பாருங்க, சொல்லி கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அற்புதங்களை செய்யுமோ? அதிசயங்களை காண பண்ணுமோ? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால், சொல்லுங்க என்னவா? எது கிரியை இல்லாமல் இருந்தால்? அந்தபடியே விசுவாசமும் என்னவாம்? கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே என்னவாம்? செத்ததாய் இருக்கும். உன்னுடைய தேவை என்ன? என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாம் உன் கையில இருக்கிறது. நீ விசுவாசித்தால் ஆகும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 6:11-12 என்ன சொல்கிறது? ஆகையினால் நீங்கள்
அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்னவாம்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு என்னவாம்? உங்களுக்கு என்னவாம்? நம்பிக்கையின் என்ன பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். நீங்க நம்பி 2 நாள் நம்பி 3 நாள் மறந்து போகலாம். நம்புறதுல அசைவில்லாம இருக்கணும். நம்புறதுல நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நம்பிக்கை ஒரு பலனை கொண்டு வரும். ரோமர் 8:24 என்ன சொல்கிறது? அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கேளுங்க, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. நம்பிக்கை என்றால் என்ன? காணப்படாததை நம்புறதுதான் நம்பிக்கை. என்னது? காணப்படாததை நம்புறதுதான் என்னவாம்? நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்களோட தேவை என்ன? நீங்க காணல, ஆனா நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரை நம்பி அந்த காரியம் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் காலங்களிலே உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? உபத்திரவம் வரும். இங்க தான் அநேகர் நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள். இதனால தான் இந்த தலைப்புக்கு சொன்னேன், நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நம்பிக்கை இழந்தால் விசுவாச கப்பல் தாண்டுவிடும். நம்பிக்கை இழந்தால் விசுவாச கப்பல் டாகத்தை போய் அடையாது. அது அங்கும் இங்கும் அலைந்து திரியும். ரோமர் 12:12 சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும் என்றால் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. நம்பிக்கை உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும். உபத்திரவம் வருகிற நேரத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டும். இல்லைங்கடா? நீங்க சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லா ஜெபிச்சு ஆண்டவருக்காக, ராஜ்யங்களுக்காக, ராஜ்யங்களை பிடிக்கும்படிக்காக, ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாய் நீங்கள் வாழும் போது, அந்த நம்பிக்கையை உங்களோட வாயினால் அறிக்கை செய்யும் போது, அந்த நம்பிக்கையை உங்க செயல்களினால் காண்பிக்கும் போது, அது பிசாசுக்கு ஒரு பலத்த அடி. ஆகவே பிசாசுக்கு நீங்க ஒரு சவாலாய் மாறுகிறதினால் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு உபத்திரவம் வரும். உங்களோட குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு உபத்திரவம் வரும். உறவினர்களுக்குள்ள உங்களுக்கு உபத்திரவம் வரும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில உபத்திரவங்கள் வரும். நீங்க உபத்திரவத்தை தேடி போறதில்லை, உபத்திரவம் தானா உங்களை தேடி வரும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். எப்படி இருக்கிறது? ஜெபித்துக் கொண்டிருங்கள். கடைசியாக 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதமாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், பாருங்க, அந்த நம்பிக்கையிலே உறுதிப்பட்டவர்களாயும், இரண்டாவது என்னவாம்? அசையாதவர்களாயும், கர்த்தருடைய கிரியையிலே, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா? பெருக வேண்டும். உன் நம்பிக்கை வளர வேண்டும். நீ எதை நம்புகிறாயோ கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்று இரவும் பகலும் அதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும். யோவான் 15:8-20 என்ன சொல்கிறது? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை என்ன செய்கிறது? ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள்.
அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால், வாசிங்க, இந்த உலகத்திலேயே வாழ்ந்த சிறப்பான சிறந்த மனிதன் யார்? யாரு? இயேசு. பாவம் செய்தாரா? யாரை வேதனைப்படுத்தினாரா? யாருக்கும் துரோகம் பண்ணினாரா? யாருக்கும் பட்டியை கொடுத்தாரா? அவர் சண்டை பண்ணினாரா? நன்மையே செய்து தெரிந்தார். அந்த இயேசுவையே இந்த உலகம் பகைத்தா, ஏன் உங்களையும் என்னையும் பகைக்க கூடாது? இப்ப என்னட்ட இருக்கிற கேள்வி இதுதான். உலகம் என்னையும் உங்களையும் பகைக்கும், பிரச்சனை இல்லை, அது வேதம் சொல்லுது. ஆனால் தாங்க முடியாத காரியம் என்ன தெரியுமா? எப்படி விசுவாசிகள் எங்களை பகைக்கிறார்கள், எப்படி மற்ற ஊழியர்கள் எங்களை பகைக்க அவர்களால் முடிகிறது, எப்படி மற்ற சபைகள் எங்களை பகைக்க அவர்களால் முடிகிறது. எப்படி? அதைத்தான் எங்களாலே தாங்க முடியாது. நீங்க செய்யற ஊழியத்தை நீங்க செய்யற நேரம் அதுக்கு ஒரு கதை. நீங்க எதை செய்யுங்க, அதை பற்றி ஒரு விமர்சனம். ஏன்? எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தார் உங்களை பகைப்பார்கள், சகோதர சகோதரிகள் பகைப்பார்கள் என்று இல்லையே. 2 கொரிந்தியர் 4:8-9 வசனங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இந்த நம்பிக்கை தான் நிமித்தம் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமொழி வருகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நீ உபத்திரப்படுவாய், உன்னை உபத்திரவப்படுத்துவார்கள், இல்லாதது பொல்லாதது சொல்லுவார்கள். என் மகனே, என் மகளே, நீயோ கைவிடப்படுவதில்லை, நீ கீழே விழுந்து போவதில்லை, நீ புறக்கணிக்கப்படுவதில்லை, நீ ஒரு நாள் ஏமாற்றப்படுவதில்லை. ஒருவரால் உன்னை ஏமாற்ற முடியாது, ஒருவரால் உன்னை அழிக்க முடியாது, ஒருவரால் ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா! அவர்களை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்னொரு விசை கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எஸ், எஸ், எஸ். 2 தீமோத்தேயு 3:10-11 வசனம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அருமையான பிள்ளையே, நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியினால் ஆண்டவர் உனக்கு செய்து முடிப்பார். தேவன் உன்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாய் நீ நம்பிக்கொண்டிருக்கிறதினாலே நீ உபத்திரவப்படுவாய், உனக்கு துன்பங்கள் வரும். பவுலப்ப சொல்றத கேளுங்க. நான் ஒருக்கா சொல்ல போறேன். நீங்க 5 தடவை விசுவாசத்தோடு இப்ப நான் சொல்றத அங்க கீழே இருக்கிறது நீங்க பார்த்து சொல்ல போறீங்க. இவன் சொன்னான், இவ்வளவெல்லாம் நொறுக்கப்பட்டேன், இவ்வளவு பெரிதான உபத்திரவங்களுக்கூடாக நான் போனேன், காவலில் வைக்கப்பட்டேன், நான் வாரினால் அடிக்கப்பட்டேன், கள்ளர்களால் நான் அங்கே கொள்ளையிடப்பட்டேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கடலினால் வந்ததான மோசங்கள், குளிரினால் உண்டான மோசங்கள், பட்டினியினால் வந்த மோசங்கள், இவை எல்லாவற்றையும் அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நான் சகித்தேன். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? என்ன செய்தார்? இன்னொரு விதம் சொன்னார், என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா! இதைத்தான் நீங்க எல்லாரும் ஒரு 5 தடவை திரும்ப 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 சொல்ல போகிறீங்க. என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். சொல்லுங்க. கரங்களை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். இந்த இருக்க விண்ணப்பப்பட்டி
நீங்கள் எல்லாரும் விண்ணப்பங்களை நீங்க போட்டுக்கிறீங்க. கர்த்தர் இதை செய்து முடிக்க வல்லவர் என்று நீங்க விசுவாசித்து இருக்கிறீங்க. கம் டார்லிங், கம் மேல வாங்க. பாருங்கள் எவ்வளவு விண்ணப்பம். 600க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள். இந்த பெட்டி நிறைய போகிறது, முக்காவாசிக்கு வந்திருக்கிறது. நீங்க விசுவாசத்தோட போட்டுக்கிறீங்க. உங்களோட விண்ணப்பம் எங்க? உங்களோட கையில இருக்கிற துண்டை எடுக்க பாருங்க. அதை நான் எழுத சொன்னேன். என் தேவன் இடத்துல நீ கேட்கிறதை அவர் உனக்கு கொடுப்பார். அவர் உனக்கு கொடுப்பார். அவர் உனக்கு கொடுப்பார்.